நம்ம பார்க்க போறோம். வேதத்துல நிறைய பேர்கள் ஒரே மாதிரி என்ன செய்யும் இருக்கும் பாருங்க. இன்னைக்கு வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். யூதேய தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். ஜெபிக்கலாம், அப்படி தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். இன்னைக்கு சக்கரியா எலிசபெத் இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது நாம் நம்மளுடைய வாழ்க்கை குறித்து நம்ம சற்று பார்க்கணும். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதா, இவங்களுடைய வாழ்க்கை போன்ற என்னுடைய வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே கர்த்தாவே, வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தில் இருந்து நீர் எங்கள் ஒவ்வொருத்தரோடும் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, எங்களுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய விசுவாசம் எல்லாம் உம்மேல் இருக்கு ராஜா, உம்முடைய வார்த்தையின் மேல் இருக்கு தகப்பனே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை வணைந்து கொள்வீராக, உம்முடைய வார்த்தையினால் எங்களை பரிசுத்தமாக்குவீராக, உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துவீராக, உம்முடைய வார்த்தையினால் எங்களை ஆதரிப்பீராக, உம்முடைய வார்த்தையினால் கர்த்தாவே எங்களை தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நாங்கள் தியானிக்க போற இந்த வசனத்தையும் நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு இந்த மன்னாவை பெற்று தாங்கப்பா. தேவனே, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தேவனே ஆகாரத்தை கையினால் ஊட்டுகிறது போல நீர் எங்களுக்கு கர்த்தாவே உம்முடைய ஆகாரத்தை, உம்முடைய மன்னாவை எங்களுடைய நாவில் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மோசேயை பார்த்து நீர் சொன்னீர், என் வார்த்தை உன்னுடைய நாவில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்க. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னீர், என் வார்த்தையை நான் உன் நாவில வைக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. அதே போல உம்முடைய வார்த்தையை எங்கள் ஒவ்வொருத்தருடைய நாவில் நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்கு நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக நீர் இருக்கிறீர் ஐயா. கர்த்தாவே, நீர் எங்கள் ஒவ்வொருத்தருடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர். ஒவ்வொருத்தருடைய தேவைகளின் படி கர்த்தாவே நீர் அவர்களுக்கு இந்த மன்னாவை பிட்டு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வராமல் தடப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எந்த காரணத்தை நிமித்தம் வர முடியாமல் தவிக்கிறார்களோ கர்த்தாவே, அவர்களுக்கும் கர்த்தாவே இந்த வார்த்தை செல்ல நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தூரத்தில் இருந்து தேவன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். மீதியான சமயத்தை உம்முடைய கரத்தறிகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். யூதேய தேசத்தின் ராஜாவாகிய யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் அபியா என்கிற ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். சகரியா என்னப்பட்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். இந்த சக்கரியாவை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த சக்கரியா ஒரு ஆசாரியன். இவனோட பிரதான ஆசாரியன். இவன் யாருடைய வகுப்பை சேர்ந்தவன் அப்படின்னா, அபியா என்கிற ஆசாரியனுடைய வகுப்பை சேர்ந்த அந்த அபியாவுடைய வம்சத்துல அவன் வர்றான். அபியா யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது ஆசாரியர்கள் ஒரு 82-84 ஆசாரியர்களை நியமிக்கும் போது அதுல ஒருவன் தான் இந்த அபியா. அந்த அபியாவுடைய வரிசையில தான் இந்த சக்கரியா இப்ப நம்மளுக்கு இருக்கிறார். இன்னும் தொடர்ந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா அதுல வேதம் சொல்லுது, அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் என்னது? எலிசபெத் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த எலிசபெத் யாருடைய வம்சத்துல வர அப்படின்னா, ஆரோனுடைய வம்சத்துல வரக்கூடியவ தான் யாரு? இந்த எலிசபெத். இப்படி இந்த இரண்டு பேரும் லேவியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இன்னைக்கு நம்ம எலிசபெத்தையும் சக்கரியாவை பற்றி பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த எலிசபெத்தை குறித்தான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். எலிசபெத் மொத்தம் 2 எலிசபெத் பைபிள்ல இருக்கிறாங்க, தெரியுமா? இந்த ஒரு எலிசபெத் தெரியும். இன்னொரு எலிசபெத் யாரு? யோவானா? யோவான்? ஓகே. 2 எலிசபெத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஒரு எலிசபெத் பழைய ஏற்பாட்டின் எலிசபெத், இன்னொரு எலிசபெத் இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த எலிசபெத். இந்த எலிசபெத் அப்படிங்கிறது இவனுடைய ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னா எலிஷிபா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எலிஷிபா. எலிஷிபா தான் அவங்களுடைய ஒரிஜினல் பெயர்.
இந்த எலிஷிபா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல ஒண்ணு, புதிய ஏற்பாட்டுல இந்த சக்கரியாவுடைய மனைவியும் ஒரு எலிஷிபா தான். இந்த ரெண்டு பேருடைய பொருத்தம் ரொம்ப அருமையா இருக்கும். பார்த்துடுங்க, இந்த எலிஷிபா, பழைய ஏற்பாட்டில் உள்ள எலிஷிபா யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது ஆரோனுடைய மனைவி தான் அந்த எலிஷிபா. அதுக்கு பிறகு எலிஷிபா பைபிள்ல எங்கேயுமே வரல. ஆனா கடைசியா புதிய ஏற்பாட்டுல எலிஷிபா சக்கரியாவுடைய மனைவியா என்ன செய்யறா, அந்த பெயர் உடையவளா என்ன செய்யறா வர்றா. பாருங்க பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, இந்த ஆரோனுடைய மனைவி பெயர் என்னது? எலிஷிபா. பாருங்க, வாசிங்க. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். ஆரோன் எலிஷிபாவை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும், இவள் இந்த எலிஷிபா இவளுக்கு யாரெல்லாம் பெற்றெடுக்கிறார்? நாதாபையும், அபியுவையும், எலியேசரையும், இத்தமாரையும் பெற்றார். இத்தமாரையும் பெற்ற 4 குமாரர்களை என்ன செய்யறா? பெற்றெடுக்கிறார். ஆரோன் அப்படின்னா வெளிச்சத்தை கொண்டு வருபவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆரோனை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவன் ஒரு கனமான ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை யாரும் என்ன செய்ய முடியாதுன்ட்டு பவுல் சொன்னத வாக்கை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆரோனுடைய அழைப்பு ஒரு விசேஷ விதமான அழைப்பு. எத்தனையோ விதமா 12 கோல்களை கர்த்தருடைய சமூகத்துல வைத்திருந்தாங்க. ஆனா அதுல இந்த ஆரோனுடைய கோல் தான் பூ பூத்து வாதுமை பழங்களை என்ன செய்தது? கொடுத்தது. இது கனி கொடுத்த ஒரு கோல். ஆரோனுக்கு இந்த தகுதியை கொடுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு அடையாளத்தை குறித்து அவனை தேர்ந்தெடுத்தார். இவனுடைய மனைவி பேர் தான் என்னது? எலிஷிபா. இந்த எலிஷிபா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் தேவன் ஆணையிட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு தேவன் எத்தனையோ காரியங்கள் நம்மளுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார், அப்படிதானே? நம்மளுக்கு எத்தனையோ காரியங்களை ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் அவர் தன்மேல ஆணையிட்டு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தங்கள். அப்போ தேவன் நம்மளுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நம்மளும் யாருதான்? எலிஷிபா. நம்மளும் யாரு? எலிஷிபா. ஏன்னா தேவன் நமக்கு ஆணையிட்டு அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளும் எலிஷிபாவுடைய ஸ்தானத்துல தான் இருக்கிறோம். பாருங்க, இந்த எலிஷிபா 4 குமாரர்களை பெற்றெடுத்தா. முதல் குமாரனுடைய பேர் நாதா. முதல் பையனுடைய பேர் என்னது? நாதா. இரண்டாவது பையனுடைய பேர் அபிஹு. மூணாவது எலியேசர். 4வது இத்தமார். இந்த 4 பிள்ளைகளையும் இந்த எலிஷிபாக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த 4 பிள்ளைகளும் 4 கனிகள், 4 பழங்கள். பார்த்துக்கிடுங்க, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பழங்கள் நம்மகிட்ட இருக்கணும், காணப்படணும். இந்த 4 பேருடைய குணங்கள் நம்மகிட்ட இன்னைக்கு காணப்படணும். எலிஷிபாவுக்கு கர்த்தர் எப்படி இந்த 4 குமாரர்களை கொடுத்தாரோ அதே போல இந்த 4 விதமான தன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போதான் நீங்க யாரா இருக்கிறீங்க? எலிஷிபாவா என்ன செய்வீங்க? இருப்பீங்க. ஆரோன் அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆரோன் பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியனுக்கு ஒரு அருமையான ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார், எலிஷிபான்னு சொல்லி. 4 குமாரர்களுக்கு அருமையான பெயர் வச்சிருக்கிறா. பாருங்க, நாதாப், அபிஹு, எலியேசர், அடுத்தது இத்தமார் அப்படின்னு சொல்லி. இத்தமார்னு சொன்னா பொட்டப்பிள்ளை பேர் மீது இருக்குல்ல. இத்தமார், தாமாருங்கிற பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. தாமார் யாரு? யூதாவுடைய மனைவி பேர் என்னது? தாமார். இத்தமார் அப்படின்னு சொல்லும் போது பொட்டப்பிள்ளை பார்மதி இருக்குது. ஆனா இது யாருக்கு சூட்டப்பட்டது? ஒரு குமாரனுக்கு சூட்டப்பட்ட ஒரு பெயர். இந்த 4 பேருடைய தன்மைகளை நம்ம அறிந்திருக்கணும். இந்த 4 தன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா நிச்சயமா நம்ம தான் எலிஷிபாவா இருப்போம். இல்ல அப்படின்னா எலிஷிபாவுடைய ஸ்தானத்துக்கு நீங்க வர முடியாது. எலிஷிபா ரொம்ப முக்கியமான காரியம். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை உண்டுல, அதாவது இன்று நான் அதிசயங்களை ஒன்று காண பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு எலிஷிபாவை இருந்து பாருங்க. உங்களுக்கு நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்.
பாருங்க, இங்க வேதத்துல 4 குமாரர்கள் இருக்கிறாங்க. அதுல முதல் குமாரனுடைய பேர் நாதாப். அவனுடைய பேர் என்னது? நாதாப். நாதாப் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் மனப்பூர்வம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கனி இருக்கணும். என்ன கனி? மனப்பூர்வம் என்கிற கனி நம்மகிட்ட காணப்படணும். இந்த மனப்பூர்வம் இருந்தால், இந்த தன்மை உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அப்ப நீங்க எலிஷிபாவுடைய ஸ்தானத்துல இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். இவளுக்கு முதல் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையின் பேர் நாதாப். இந்த நாதாப் 9 கனிகள்ல ஒரு கனி நாதிபோத் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே ஆவியின் கனிகளை பற்றி நம்ம பார்த்திருக்கிறோம். நாதிபோத், அதுல நாதாப் அப்படின்னு சொன்னா மனப்பூர்வம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மனப்பூர்வம், இந்த ஒரு குணம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தட்டி இருக்கணும். எப்படிப்பட்ட மனப்பூர்வம் பாருங்க. எலியேசர் ஒரு தடவை கர்த்தர்ட்ட ஜெபித்தான், கர்த்தாவே, என்னுடைய எஜமானுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கிறேன். ஆனா அவருக்கு தகுதியான ஒரு பொன் நீதான் எனக்கு காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபிக்கிறான். கர்த்தாவே, எந்த பெண்மணிட்ட நான் தண்ணி கேட்கிறேனோ அந்த பெண் எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஒட்டகத்துக்கெல்லாம் என்ன செய்யணும்? தண்ணி கொடுக்கணும் கர்த்தாவே. இத அவன் மனசுல ஜெபம் பண்ணிட்டு அவன் பார்க்கிறான், நிறைய பெண்கள் அங்க தண்ணி எடுக்க வராங்க. ஒவ்வொருத்தட்டியா தண்ணி கேட்டிருப்பான். எல்லாரும் இவனுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. இது மனப்பூர்வம் இல்லை, இது கேட்டதுனால கொடுத்த ஒரு காரியம். ஆனா எலியேசர் ரெபெக்காட்ட கேட்கும் போது, இந்த ரெபெக்கா சொன்னது என்ன அப்படின்னா, உங்களுக்கும் தர்றேன், இந்த ஒட்டகத்துக்கும் என்ன செய்யறேன்? நீர் பாய்க்கிறேன். இதுதான் மனப்பூர்வம். உங்ககிட்ட கர்த்தர் ஒரு ஊழியத்தை கேட்கும் போது அதை மட்டும் செஞ்சுட்டு என் வேலை முடிஞ்சிட்டு இருக்கிறது ஒரு ஊழியம் அல்ல. மனப்பூர்வமாக எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை நம்மகிட்ட காணப்படணும். நம்ம தேவனுடைய ஊழியத்தை இன்னும் உற்சாகத்தோடு செய்யும் போது அப்போ உங்ககிட்ட ஒரு குணம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். என்ன குணம்? நாதாப் என்கிற அந்த ஒரு தன்மை உங்ககிட்ட வந்துட்டு. அந்த நாதாப் யாரு? அவனும் ஒரு ஆசாரியன் தான். ஆசாரியன் என்ன வேலை செய்வாங்க? தேவனுடைய சமூகத்துல தூபம் காட்டக்கூடிய ஒரு ஜனங்கள், அவங்க தான் ஆசாரியர்கள். இன்னைக்கு மனப்பூர்வம் இல்லாம நீங்க தேவனுடைய சமூகத்துல தூபத்தை காட்ட முடியாது. இன்னைக்கு நம்மகிட்ட மனப்பூர்வம் இருக்கான்னு சிந்திச்சு பாருங்க. இந்த எலிஷிபாவுக்கு 4 குமாரர்ல ஒரு குமாரனுடைய பெயர் மனப்பூர்வம், நாதாப். இன்னைக்கு அந்த மனப்பூர்வம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா உண்மையிலே நீங்க ஒரு எலிஷிபாவா என்ன செய்றீங்க? காணப்படுறீங்கன்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, 2வது குமாரனுடைய பெயர் என்னது? அபிகு. அபிகு அப்படின்னா அவர் என்னுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அபிகுன்னு என்னது? அவர் என்னுடைய தகப்பன். யார் என்னுடைய தகப்பன்? என் தேவன் என்னுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு மனப்பூர்வமா அவரை ஏற்றுக்கொள்ளணும். மனப்பூர்வமா அவர் தான் என்னுடைய தகப்பன் சொல்லி ஏற்றுக்கொள்ளணும். கட்டாயத்தின் பேரில் அல்ல, ஒரு விசனத்தோடு அல்ல, உற்சாகத்தோடு பாருங்க. மனப்பூர்வமா அவரை நீங்க உங்களுடைய தகப்பனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம், நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறீங்க. Who is your father? Who is your spiritual father? இந்த டிசிஷன் நீங்க எடுத்தாகணும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான டிசிஷன் எடுக்கக்கூடிய கட்டாயம் வரக்கூடும். இது எல்லா நேரங்களிலும் ஒரு டிசிஷன், ரொம்ப முக்கியமான டிசிஷன். Who is your God? இந்த டிசிஷனை நீங்க எடுத்தாகணும். நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கிறோம், அப்படிதானே? அதனாலதான் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு டிசிஷனோட தான் இங்க வந்திருக்கிறோம். ரூத்துக்கும் ஓர்பாலுக்கும் ஒரு நேரம் வந்துச்சு. நவோமி ஒரு கட்டத்தில் வரும்போது இவங்க 2 பேருக்கும் டிசிஷன் எடுக்கக்கூடிய நேரம் வந்தது. அப்போ ரூத் சொன்னா, உங்களுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்தா பாருங்க. அந்த டிசிஷனை விட்டு அவ பின்வாங்கவே இல்லை. அவளுடைய வாழ்க்கையில பின்மாற்றம் அடையலவா. கடைசி வரைக்கும் உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லி அவ அந்த உறுதியிலே அவ காணப்பட்டா. ஆனா ஓர்பால் வேற ஒரு டிசிஷன் எடுத்து அவ சொந்த தேசத்துக்கே போயிட்டா. சொந்த அந்த எந்த விக்கிரத்தை வணங்கிட்டு இருந்தாங்களோ அந்த மீண்டும் அதை வணங்க போயிட்டாவா. ஆனா ரூத் தேர்ந்தெடுத்த ஒரு தீர்மானம் எடுத்தா பாருங்க. இந்த டிசிஷன் மேக்கிங் நம்மகிட்ட இருக்கணும். அதுல இருந்து நம்ம கீழே விழுந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு டிசிஷனோட அங்க இருக்கிறோம். நம்ம தேவன் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தவுமாகிய யெகோஷுவாவை நம்ம சொந்த ரட்சகரா நம்ம ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்? கூடி இருக்கிறோம். சோ இந்த தன்மை நம்மகிட்ட இருக்குது.
நாதாபுங்கிற தன்மையும் இருக்குது. அதே மாதிரி என் தேவன் தான் என்னுடைய தகப்பன் அப்படிங்கிற ஒரு தன்மையும் நம்ம வச்சு கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவது குழந்தையின் பேர் என்ன? எலியேசர். எலியேசர் அப்படின்னா, ஏலி அப்படின்னா என் தேவன், ஏசர் அப்படின்னா உதவி. என் தேவன் தான் எனக்கு உதவி அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு உதவி செய்கிறவர் யார்? என் தேவன் தான் எனக்கு உதவி. இந்த உலகத்தான் எனக்கு உதவி செய்வரன் இல்ல. பவுல் தாவீது சொல்றார், அருமையா ஒரு காரியம் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வருமா? ஒத்தாசை. இவனுடைய பார்வை எல்லாம் வேற எந்த மனிதன் மேல இல்ல, எந்த ஒரு மனிதன் மேல இவனுடைய பார்வை இல்ல, பிரதான ஆசாரியர் மேல இவனுடைய பார்வை இல்ல. தாவீதுனுடைய பார்வையில யார் மேல இருந்தது அப்படின்னா, அவருக்கு ஒத்தாசை கொடுக்கக்கூடிய, அவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தேவாதி தேவன் மேல அவன் தன்னுடைய கவனத்தை வச்சதுனால, அப்படிப்பட்ட ஒரு கவனம் அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் சொல்றான், கர்த்தா எனக்கு ஒத்தாசை அங்க வருது, அங்க இருந்தா அங்க எனக்கு வர்ற அந்த ஒத்தாசை இருந்தா, ஒத்தாசை நோக்கி என் கண்களை நான் என்ன செய்யறேன்? ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய கண்கள் யார் மேல இருக்குது? உங்களுடைய பார்வை யார் மேல இருக்குது? இன்னைக்கு அநேகர் டாக்டர் நம்புறோம், நம்ம டாக்டர் மேல நம்மளை பார்வை வைக்கிறோம். எனக்கு டாக்டர் குணப்படுத்திடுவாங்க, எனக்கு இந்த நபர் எனக்கு உதவி செய்வாங்க, எனக்கு அந்த நபர் உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்ம உதவிக்காக ஒரு நபரை நம்ம பார்க்கிறோம். இல்ல, நீங்க எலிஷிபானா உங்ககிட்ட இந்த மூணாவது தன்மை என்ன இருக்கணும்? என் கர்த்தர் தான் எனக்கு உதவியாளன், வேற யாரும் எனக்கு உதவி செய்யக்கூடியவர் அல்ல. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியம் நம்மகிட்ட காணப்படும் போதுங்க பாருங்க, இந்த காரியங்கள், இந்த மூணு தன்மைகளை விட இன்னொரு அருமையான தன்மை. நாலாவது குழந்தையின் பேர் என்னது? இத்தமார். இத்தமார் அப்படி, தாமார் அப்படின்னா பனைமரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இத்தமார் அப்படின்னா பனைமர தோட்டம் சொல்லி அர்த்தம். பாருங்க, ஒரு பனைமரம், நீதிமான் எப்படி செழிப்பானா? பனை போல் என்ன செய்வான்? செழிப்பான். ஒரு நீதிமானுடைய சுவாபம் நம்மகிட்ட காணப்படணும். ஒரு நீதிமான இருந்தாதான் நீங்க தாமாரா இருக்க முடியும். நீங்க வெறும் தாமாரா இருக்க கூடாது, இத்தமாரா இருக்கணும். அதாவது ஒரு ஒரு அந்த பனைமரத்தினுடைய தோட்டமா என்ன செய்யணும்? காணப்படணும். வெறும் பனைமரம் இல்ல, பனைமரத்தின் தோட்டமா நீங்க இருக்கணும். You have to flourish in your life. இந்த flourishing வேணும் அப்படின்னா நீங்க நீதிமானாக என்ன செய்யணுமா? காணப்படணும். இந்த 4 தன்மைகள் உடைய அந்த ஸ்திரீ தான் எந்த ஸ்திரீ? எலிஷிபா. எலிஷிபாக்கு இந்த 4 குமாரர்கள் பிறந்தாங்க. முதல் குமாரனுடைய பேர் நாதாப், 2 அபிஹு, 3வது எலியேசர், 4வது இத்தமார். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, இந்த 4 குணம் நம்மகிட்ட இருக்குதா இல்லையா? அப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்க தான் யாரு? நீங்க என்ன ரொம்ப குறைவா சத்தம் கேக்குது? எலிஷிபா எவ்வளவு அருமையான சகோதரி தெரியுமா? எலிசபெத்தை பற்றி தான் பார்க்க போறோம். எலிசபெத் ரொம்ப அருமையான, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவளவா. ஒரு ஆசாரியன், ஒரு 4 ஆசாரியர்களை பெற்றெடுத்தா பாருங்க. இந்த 4 சுவாபங்களும் ஒரு ஆசாரியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுவாபம். இன்னைக்கு கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால நம்மளை கழுவி ஆசாரியர்களும் ராஜாக்களுமா நம்மளை என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். நம்மகிட்ட இந்த 4 சுவாபங்கள் இல்லை அப்படின்னா சிந்திச்சு பாருங்க, அது வித்தியாசமாயிரும். இப்போ இந்த ஆரோனுடைய பிள்ளைகள் 4 பிள்ளைகள். இந்த 4 பிள்ளைகள்ல 2 பிள்ளைகள் தவறு செய்தாங்க. 2 பிள்ளைகள் என்ன செய்தாங்க? தவறு செய்தாங்க. சில நேரத்துல நம்மகிட்ட 4லையும் தவறு வந்துடும். அப்படி இல்லை, நம்மகிட்ட எதுலையுமே என்ன வரக்கூடாது? தவறு வரக்கூடாது. 2 ஆசாரிகள் தவறு பண்ணாங்க. வாசிங்க, லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு ஆரோனுடைய குமாரராகிய நாதாபும் அபியூவும். யாரெல்லாம்? நாதாபும் அபியூம். நாதாப்னு அர்த்தம் என்னது? மனப்பூர்வம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அபிஹு அப்படின்னு அர்த்தம் என்னது? அவர் என்னுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டிசிஷன் எடுத்த பிறகு பாருங்க, 2 சுவாபமுடைய 2 ஆசாரியன், ஒருத்தர் நாதாப், இன்னொருத்தர் அபிஹு. இந்த 2 பேரும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும், அந்த தூப கலசத்தை என்ன போடணும்? அக்னியை என்ன செய்யணும்? அதுல போடணும்.
அந்த தூப கலசத்துல அக்கினியை போட்டு அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். கட்டளை இடாத அந்நிய அக்னியை எங்க கொண்டு வந்தாங்களாம்? கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்நிய அக்னி கொண்டு வந்தாங்க. உங்க மன விருப்பத்துல உங்க சொந்த ஞானத்தை போடாதீங்க. உங்களுடைய மன விருப்பம் பாருங்க, நாதாப் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? மனப்பூர்வம். உங்களுடைய மனப்பூர்வத்துல உங்களுடைய சொந்த ஞானத்தை நீங்க செலவிடாதீங்க. அந்நிய அக்னி உங்களுக்கு வேண்டாம். இந்த உலகத்துல சொல்லப்படுகிற நாதாப் உங்களுக்கு வேண்டாம். அந்நிய அக்னிய மனப்பூர்வத்துக்குள்ள கொண்டு வராதீங்க. தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுடைய மனப்பூர்வத்தை காண்பீங்க. உங்களுடைய மனப்பூர்வத்துக்குள்ள அந்நிய அக்னி விழக்கூடாது. தேவனுடைய அக்னி தான் என்ன செய்யணும்? விழணும். ஒவ்வொரு 4 ஆசாரியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தூப கலசம் இருந்துச்சு. ஒவ்வொரு தூப கலசத்திலையும் அக்னி என்ன செய்வாங்க? போடுவாங்க. அதுவும் எந்த அக்னியா? தேவ சமூகத்து அக்னியை போடணும். அந்நிய அக்னி என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. ஆனா மனவிருப்பம் என்கிற ஒரு ஆசாரியன் அப்படி நடந்து வந்து அவன் தேவ சமூகத்தில் இருக்கிற அக்னியை போடல, ஆனா அந்நிய அக்னி அதுல சேர்த்தான். பாருங்க, எப்போ உங்க மனப்பூர்வத்துல அந்நிய ஒரு யோசனையோ அந்நிய ஒரு அபிஷேகத்தை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா தேவன் உங்களை ஆசாரித்துவத்திலிருந்து நீக்கிடுவார். அதுக்கு பிறகு நீங்க ஆசாரியனை என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஒரு சுவாபம் கட்டாயிரும். அடுத்தது அபிகு. இவன் நல்ல டிசிஷன். God is my father, அவர்தான் எனக்கு தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த தன்மைக்குள்ளேயும் வேற ஒரு அக்னி வந்தது. அப்படின்னா அவன் வேற ஒரு தகப்பனை, வேற ஒருத்தரை தன்னுடைய தகப்பனை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி அர்த்தம். அப்படி மனசுல வச்சுட்டு தேவனுடைய சமூகத்துல ஒரு நாளும் ஆசாரித்துவத்தை நம்ம செய்ய முடியாது. இந்த 4 குணத்துல 2 குணம், அவனுடைய 2 குணம் ப்ராப்ளமேட்டிக் ஆச்சு பாருங்க. தேவன் அந்த சமூகத்திலே இருக்க விடாதபடி இம்மீடியட் அவங்களுக்கு அந்த டெத் ப்ரொனவுன்ஸ் பண்ணா. இம்மீடியட்டா செத்து போனாங்க. தேவனுடைய சமூகத்துல உங்களுடைய மன விருப்பம் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கணும். நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது அவர்தான் என்னுடைய தகப்பன்கிற அந்த ஸ்தானத்தோடு நீங்க போகணும். வேற எந்த அந்நிய தேவர்களை நம்ம தேவனுடைய ஸ்தானத்துல வைக்க முடியாது. இந்த உலகத்துல நிறைய பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா நேரம் வரும்போது கர்த்தருக்காக நம்ம நிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவருக்காக நிக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. அவருக்காக நம்ம நின்றே ஆகணும். அவர்தான் என்னுடைய தகப்பன். அவர்தான் டிசிஷன் எடுத்திருக்கிறேன். He is my God. ஒரு ரூத்தை போல ஒரு ஸ்ட்ராங் டிசிஷனோடு நம்ம இருக்கணும். அந்த டிசிஷனுக்குள்ள எந்த ஒரு அந்நிய அக்னி என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. இந்த எலிஷீபா இவன் நல்ல சுவாபத்தை கொண்டு வந்தான். ஆனா அதுல 2 சுவாபம் என்ன செஞ்சுட்டு கெட்டு போச்சு பாருங்க. ஆனா இந்த சுவாபம் நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது? கெட்டு போக கூடாது. சொல்ல போனா சில நேரத்துல எல்லாமே என்ன செஞ்சிருது? கெட்டு போயிருதா? எல்லாமே என்ன செஞ்சிருது? கெட்டு போதா? கெட்டு போலையா? 3வது பையனுடைய பேர் வந்து எலியேசர். இதுலதான் நம்ம சில நேரம் ரொம்ப மாட்டிக்கிடுறோம். எலியேசர் அர்த்தம் என்ன? மை காட் இஸ் மை ஹெல்ப். ஆனா நம்ம சில நேரம் வேற ஒருத்தர் நம்மளுடைய ஹெல்ப்பா நினைச்சுக்கிடுறோம். இதனாலதான் ப்ராப்ளமேட்டிக். நம்மளுடைய இந்த எலியேசருக்கும் ஒரு என்ன உண்டு? தூப கலசம் உண்டு. அதுல அந்நிய அக்னி என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. அதுல தேவ சமூக அக்னி தான் என்ன செய்யணும்? காணப்படணும். அந்த அபிஷேகம் இல்லாம நம்ம ஆசாரித்துவத்துக்கே என்ன செய்ய முடியாது? வர முடியாது. இந்த ஆரோனுடைய மனைவியின் பேர் எலிஷீபா. எலிஷீபா அப்படின்னா தேவன் ஆணையிட்டார். ஒரு ஆசீர்வாதத்தை, அநேக ஆசீர்வாதங்களை தாம் பேர ஆணையிட்டு அவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் எலிஷீபா தான். வேதத்துல ஆணையிட்டு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும் கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒண்ணு கூட ஃபெயில் ஆகாது பார்த்துடுங்க. அதனாலதான் நான் சொன்னேன், நீ உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த அதிசயத்தை காண பண்ணுவேன்ங்கிறது அவர் எப்படி ஆணையிட்டு கொடுக்க, எப்படி ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார்? தன் மேல ஆணையிட்டு கொடுத்த ஒரு ப்ராமிஸ். உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். அப்ப இந்த வருடத்துல கர்த்தர் நம்மளுக்கு ஒரு அதிசயத்தை என்ன செய்யணும்? காண பண்ணணும். எலிஷீபா அப்படின்னா தேவன் ஆணையிட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்ம வரும்போது அங்க சக்கரியா அவருடைய மனைவி பேர் என்னது? எலிசபெத் அப்படின்னு சொல்லி வருது. எலிசபெத் அப்படின்னா தேவன் ஒரு ஆணையிட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு ஆணை, ஒரு பெரிய பிளஸிங் நம்மளுக்காக இருக்குது. இந்த எலிசபெத்தினுடைய ரூல், அதாவது மூல பேரை நீங்க பாத்தீங்கன்னா எலிஷீபா தான்.
ஆனா இதுல ஒரு எழுத்து மட்டும் தான் ஆட் ஆயிருக்குது. அதனால அவருடைய பேர் என்னதாயிட்டு? எலிசபெத் அப்படின்னு சொல்லி ஆயிட்டு. இந்த எலிசபெத்தும் ஜக்கரியாவுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா அருமையான ஃபேமிலி. இதே மாதிரி ஒரு ஃபேமிலி இந்த உலகத்திலே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி. முதிர் வயதிலையும் கூட ஜக்கரியா தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த இரண்டு பேருடைய லைஃப் கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜக்கரியாவும் எலிசபெத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் பாருங்க. வாசிங்க மீண்டும் லூக்கா 1:5 வாசிப்போம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகள் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். 6வது வாசிக்கலாம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் இவர்கள் இருவரும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான், தனித்தனியா இல்ல, ரெண்டு பேர்கிட்டையும் ஒரே அபிஷேகம் பார்த்துடுங்க. சேம் அனாயிண்டிங். கணவன் எப்படியோ அப்படியே மனைவி, ரெண்டு பேர் மேலேயும் அந்த அனாயிண்டிங் சேமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இணைப்பு நீங்க வேற எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இவங்க ரெண்டு பேரும், திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, 6ஆம் வசனத்தை. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து இவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள். சில இடத்துல பாத்தீங்கன்னா கணவனுக்கு வார்த்தைக்கு சம்பந்தமே இருக்காது. மனைவி கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சில இடத்துல மாத்தி இருக்கும். புருஷன் சபைன்ட்டு வார்த்தைன்னு சொல்லுவாங்க, ஆனா மனைவிக்கு அதுல ஈடுபாடு இருக்காது. ஆனா இங்க எலிசபெத்தும் ஜக்கரியா அவர் இரண்டு பேரும் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் என்ன செய்தாங்களாம், நடந்து. இவங்களுடைய நடைய பாருங்க, தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தாங்க. அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இரண்டு பேருடைய மனசும் ஒரே மனது. கர்த்தர் சொன்னார்ல, இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடக்க முடியாது. வாசிங்க ஆமோஸ் 3:3 கை வச்சுக்கிடுங்க. ஆமோஸ் 3:3 வாசிப்போம். இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ஒருமித்து நடந்து போக முடியுமா? இருவரும் ஒருமித்து நடக்கணும் அப்படின்னா ஒரு மனப்பாடு வேணும். கணவனும் மனைவியும் ஒருமித்து நடக்கணும் அப்படின்னா ஒரு மனப்பாடு என்ன செய்யணும், ஒரே சிந்தனை என்ன செய்யணும், காணப்படணும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஏனோக்கு மணவாட்டி, தேவன் மணவாளன், மணவாளனும் மணவாட்டியும் ஒரே சிந்தனையா என்ன செய்தாங்க, நடந்தாங்க. அதனால அவன் மரணத்தை ருசி பார்க்கவில்லை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையே உங்களுக்குள்ளும் என்ன செய்யணுமா, வரணும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மனப்பாட நடக்கிறதுக்கு, ஒரே மனசா நடப்பதுக்கு, ஏக சிந்தனையை நடந்தோம் அப்படின்னா மரணத்தை காணாதபடிக்கு நம்ம என்ன செய்யப்படுவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு மனப்பாடு வேணும். இங்க கணவனும் மனைவியும் ஜக்கரியாவும் எலிசபெத்தும் ஒரே சிந்தனையா நடக்கிறாங்க. ஒரு மனப்பாடு, ரெண்டு பேரும் ஒரே மனதா தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்க. அது நடக்கிறதுல குற்றமற்றவர்களா இருந்தாங்களாம். அவங்ககிட்ட எந்த குற்றத்தையும் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய லைஃபை பார்த்தோம் அப்படின்னா, பிரதரா இந்த பிரதர் இந்த வார்த்தையின்படி சரியில்லை, எல்லாம் கரெக்ட் தான், இதுல சரியில்லை, இந்த சிஸ்டரா இதெல்லாம் விட்டுறாங்க, இதை மிஸ் பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு குறைபாடு நம்மகிட்ட பார்க்கலாம். ஆனா ஜக்கரியா அண்ட் எலிசபெத் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ஒரு குற்றத்தையும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. they were blameless in the word of God. அவங்க தேவனுடைய வார்த்தையில எந்த குற்றம் இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு உங்களால சொல்ல முடியுமா, எங்க ஃபேமிலியில நானும் எங்க ஹஸ்பண்டும் நாங்க ஒன்னா தேவனுடைய வார்த்தையின்படியே நாங்க நடந்துட்டு இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு சாட்சி. அது இருக்கிறதுல பெரிய சாட்சி அதுதான். ஜக்கரியாவும் எலிசபெத்தை போன்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம மத்தியிலும் கூட அநேக பேர் இருக்க முடியும். அப்ப நீங்க தான் ஜக்கரியாவும் எலிசபெத்தை போல. தேவனுடைய சில இடத்துல நான் பார்த்திருக்கிறேன், ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, கற்றுக்கொள்ள போவாங்க. தனியே கற்றுக்கொள்ள மாட்டாங்க.
வேதத்தின் காரியம் ஏதாவது படிக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்க போவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து அதை பற்றி ஆலோசிச்சு பார்ப்பாங்க. இப்படி தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இந்த மனப்பான்மை சக்கரியாவும் எலிசபெத்தும் இருந்து பார்த்துங்க. ஒரே சிந்தனையா தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நட எப்படி இருக்குது? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறீங்களா? அப்படி நடந்தீங்கன்னா நீங்க தான் எலிசபெத், நீங்க தான் சக்கரியா. எலிசபெத் சக்கரியாவை போல நம்ம காணப்படணும். பாருங்க, முதலாவது காரியம் பார்த்தோம், இவங்க இரண்டு பேரும் தேவனுடைய வார்த்தையின்படி என்ன செய்தாங்க? நடந்தாங்க. வாசிக்கலாம் மீண்டும் லூக்கா 1:6 வாசிக்கலாம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவனுக்கு முன்பதாக எப்படி இருந்தார்களா? நீதியுள்ளவர்களா இருந்தாங்க, நீதிமான்களா இருந்தாங்க. இத்தமார் நீதிமான், பனை போல் என்ன செய்வான்? செழிப்பான். அந்த இத்தமாருடைய குணம் இவங்கிட்ட இருந்தது பாருங்க. தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும். ஏன்னா அவரை தன்னுடைய சொந்த தகப்பனாக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. இந்த ரெண்டு சுவாபம் அவங்கிட்ட காணப்பட்டுச்சு. எப்படி ஆரோனுக்கு 4 குமாரர்கள் இருந்தாங்களோ, 4 குமாருடைய சுவாபத்தையும் நீங்க இதுல பார்க்கலாம். இந்த ரெண்டு பேருக்குள்ள நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு அதே போல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அதே சுவாபங்கள் நம்மகிட்ட வரணும். பார்த்துடுங்க, இந்த எலிசபெத், இவங்க சக்கரியா, இவங்க நீதிமான்களாக என்ன செய்தாங்களாம்? காணப்பட்டாங்க. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் நீதிமானா இருக்கும்? எத்தனை பேர் நீதிமானுங்க? சரியா போச்சு. யாரும் நீதிமான் இல்லையா? என்ன இப்படி பாக்குறீங்க? அங்க பார்க்க கூடாது, அவங்க கை உயர்த்தலாட்டியும் பரவாயில்ல, ஆனா நீங்க அங்க பார்க்க கூடாது, இங்க சொல்லணும். எத்தனை பேர் நீதிமானா இருக்கீங்க? இன்னும் 1 2 3 இங்க கொஞ்சம் தான் நீதிமானா? அப்ப யாரையும் கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தினால் உங்களை கழுவலையா? கர்த்தர் நம்மளை கழுவிட்டாரா இல்லையா? அப்ப எத்தனை பேர் நீதிமானா இருக்கிறீங்க? இப்போ கொஞ்சம் சந்தேகம் தீர்ந்திருக்கு. இன்னொரு தடவை சொல்றேன், இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி நம்மளை என்னதாக்கிட்டாரு? நீதிமான் ஆக்கிட்டார். அப்ப நம்ம எத்தனை பேர் நீதிமானா இருக்கிறோம்? நீங்க அறிக்கை செய்யறதுலதான் இருக்கு எல்லாமே. அதாவது வேதம் சொல்லுது பாருங்க, ரோமர் 10:10 சொல்லுங்க, பாசிங்க. ரோமர் 10:10. நீதியுண்டாக இருதயத்தினாலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக இருதயத்தில் என்ன செய்யப்படுமா? விசுவாசிக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஆமா, நீங்க அதனாலதான் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க, இருதயத்தில் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாவினால் என்ன செய்யணுமா? அறிக்கை செய்தாதான் அது என்னதான் உண்டாகும்? அந்த நீதி உங்களுக்கு ரட்சிப்பாக என்ன செய்யும்? மாறும். கர்த்தர் உங்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், அதை நம்ம விசுவாசிக்கிறோம், இருதயத்தில் விசுவாசிக்கிறோம். ஆனா ரட்சிப்புண்டாக நாவினால் என்ன செய்யணுமா? அறிக்கை பண்ணணும். அதனால சொல்லுங்க, இப்போ எத்தனை பேர் நீதிமானா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த குணம் இருக்குது. நம்ம எல்லாம் இத்தமாரா இருப்போம், பணமர தோப்பாக மாறிடுவோம் நம்ம. பாருங்க, இந்த எலியேசரும் இந்த சக்கரியாவும் எலிசபெத்தையும் நீங்க பார்க்கும்போது இவங்கிட்ட இந்த ரெண்டு சுவாபங்கள் என்ன செய்து காணப்பட்டது. இன்னும் நம்ம வாசிக்கலாம். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:13 வாசிங்க. தூதன் அவனை நோக்கி சக்கரியாவே பயப்படாதே. பாருங்க, தூதன் இப்போ சக்கரியா ஆசாரிய ஸ்தலத்துக்குள்ள போய் தூபம் காட்டுறதுக்கு போகும்போது தூபபீடத்து பக்கத்துல ஒரு தூதன் நிக்கிறார். அந்த தூதனுடைய பேர் கேப்ரியேல். நீங்க இந்த லூக்கா 1 ஃபுல்லா வாசிங்க. இதுலதான் எலிசபெத்தினுடைய முழு ஸ்டோரி என்ன செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. கொஞ்சம் அப்படி தொகுத்து வச்சிங்க அப்படின்னா அதனுடைய முழு சாராம்சம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த எலிசபெத், இந்த சக்கரியா அந்த கூடாரத்துக்குள்ள போகும்போது ஆசாரியத்துவத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனுடைய சமூகத்துக்குள்ள போகும்போது அங்க காபிரியேல் தூதன் அவனை சந்தித்து சொன்ன ஒரு வார்த்தை வாசிங்க. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த சக்கரியா உடைய ஜெபம் என்ன செய்யப்பட்டதா? கேட்கப்பட்டது. ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒத்தாசை அங்கிருந்து தான் வரும். இவனுடைய ஒத்தாசை, இவனுடைய உதவி எங்க இருந்து வருங்கிறது இவனுக்கு தெரியும். இவன்ட்ட ஒரு சுவாபம் இருந்தது. அது என்ன சுவாபம்? எலியேசர் என்கிற அந்த அர்த்தத்தினுடைய சுவாபம் இவன்ட்ட இருந்தது. இவன்ட்ட மட்டும் இல்ல, எலிசபெத்தையும் அதே காரியம் தான் இருந்தது. இந்த சுவாபங்கள் இருந்ததுனால இவன் கடைசி, அவனுடைய வயது முதிர்ந்தவனாய் இருந்தாலும் கடைசி மூச்சு வரைக்கும் என் தேவன் எனக்கு உதவி செய்வார்,
அவனுக்கு அந்த 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 காரியங்கள் அவனுக்குள்ள இருந்தது. பாருங்க, எலிசபெத் அவ மலடியாக இருந்தாலும் சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்க, வாசிங்க 7ஆம் வசனத்தை, லூக்கா 1:7. எலிசபெத் மலடியா இருந்தபடியால், எலிசபெத் மலடியா இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இருவரும் வயது சென்றவர்களாயும் என்ன செய்தாங்க? இருந்தார்கள். அவங்களுக்கு வயது சென்றாயிற்று. 60-70 வயசு ஆகி போச்சு ரெண்டு பேருக்கும். நல்ல வயது முதிர்ந்தவங்க அவங்க. இந்த வயது முதிர்ந்த இவங்க இப்ப இவங்களுக்கு பிள்ளை பெறவே முடியாது அப்படிங்கிற ஸ்தானத்துல வந்தாச்சு. ஆனா இந்த ஜக்கரியா விடல. இவனுக்கு நல்லா தெரியும் அவர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். இவனுக்கு நல்லா தெரியும் என் தேவன் என்னை அதிசயத்தை காண பண்ணுவார். அவன் கர்த்தரிடத்தில் முறையிட்டுக் கொண்டே இருந்தான், கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தான். ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும் எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை அங்கிருந்தா வரும். என் கண்களை அந்த பர்வதற்கு நேராக நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்யுமா? ஒத்தாசை வரும். அங்கிருந்தா ஒத்தாசை வரும். வேற எங்கேயும் பாத்துறாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு பெரிய ஆள் இருப்பாங்க, ஆனா பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் நீங்க ஒன்னும் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அதனால நீங்க எங்க பார்க்கணும்? பரத்தை நோக்கி பாருங்க. இந்த பூமியில் உள்ள ஜனங்களை பார்க்காதீங்க. பூமியில் உள்ள ஜனங்களை பார்த்தீங்கன்னா அவங்க உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தை கால்வாரி விட்டுறலாம். ஆனா நம்ம தேவன், நீங்க நம்புகிற தேவன் உங்களுக்கு கால்வாரி விட மாட்டார். உங்களுடைய ஜெபத்துக்கு கண்டிப்பா என்ன செய்வார்? பதில் கொடுக்கிற ஒரு தேவன். இன்னைக்கு உங்ககிட்ட எலிசபெத்தினுடைய 4 குணங்கள், 4 பிள்ளைகளுடைய தன்மை நம்மகிட்ட வந்தாகணும். முதலாவது நாதா, மனப்பூர்வம். இரண்டாவது பாருங்க, இந்த எலியேசர், இந்த ஜக்கரியாவும் எலிசபெத்துக்கும் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எவ்வளவு நிந்தை அனுபவிச்சிருப்பாங்க சிந்திச்சு பாருங்க. இந்த ஜக்கரியா ரொம்ப நல்லவங்க பார்த்துக்கிடுங்க. இவ்வளவு நிந்தை வந்தாலும் வேற ஒரு கல்யாணத்தை என்ன செய்யல, முடிக்கல. Why you know? He loved his wife. அவனுடைய மனைவியை நேசித்தான். அதனால இவன் வேற ஒரு மனைவியை கொள்ளல. இவனுக்கு தெரியும் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் சாராளை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் என் மனைவியும் கண்டிப்பா என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பாருங்கிற அந்த முழு நம்பிக்கையோடு அவன் காணப்பட்டான். அவன் கடைசி வரைக்கும் அவ்வளவு முதிர்ந்த நிலைமையிலும், குழந்தை பாக்கியம் கிடைக்காதுங்கிற நிலைமை வந்த போதிலும் அவன் ஜெபத்தை விடல. ஒரு தூதன் வந்து சொல்றான், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. எலிசபெத், உனக்கு ஒரு இந்த வயதான காலத்தில் உனக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுப்பா. அவருக்கு நீ யோவான் அப்படின்னு பெயர் வை, யோவான் என்று பெயர் வைன்னு சொல்லி சொன்னான். பாருங்க, அந்த தூதன் சொன்ன வார்த்தை பாருங்க. இந்த எலியேசருடைய குணம் யார்கிட்ட இருந்துச்சு? ஜக்கரியாட்டியும் இந்த எலிசபெத்தையும் இருந்து பாருங்க. இவங்க 2 பேரும் ஒரே சிந்தனையா இருந்தாங்க தெரியுமா? இவங்க 2 பேரும் பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. 2 பேருக்கு பரிசுத்தாவி அபிஷேகம் இருந்தது. வேதம் அப்படிதான் சொல்லுது. லூக்கா 1ஆம் அதிகாரம் நீங்க 41ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா அதுல எலிசபெத் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டாள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அதே மாதிரி 67ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல வேதம் சொல்லுதோ ஜக்கரியா பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தான் அப்படின்னு சொல்லி இருக்கும். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. 2 பேரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவங்களா இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பரிசுத்தாவி எப்படியாவது பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவி இல்லாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாதா? பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க போகணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மளுக்கு தேவை. கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தாவே என்னையும் என் குடும்பத்தையும் நீங்க பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய அபிஷேகத்தினால் என்ன நிரப்புங்க. வெறும் சபையில நிரம்பினா போதாது. எப்பவும் எப்படி இருக்கணும்? நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும். வீட்டிலையும் நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும். அன்னைக்கு ஜக்கரியாவும் எலிசபெத்தும் சபைக்கு வந்த பிறகுதான் நிரம்பினாங்கன்ட்டு இல்ல, இவங்க வீட்டுல இருக்கும் போதும் பரிசுத்தாவியில தான் என்ன செய்தாங்க? நிரம்பப்பட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. இந்த 2 பேரும் ஒரே சிந்தனை, ஒரே அபிஷேகம். 2 பேரும் தீர்க்கதரிசிகள். ஜக்கரியாவும் தீர்க்கதரிசி தான், அதே மாதிரி எலிசபெத்தும் யாருதான்? தீர்க்கதரிசி தான். இந்த 2 பேரும் ஒரு தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தை பெற்றவங்க. 2 பேருக்கும் ஒரே வெளிப்பாடு, பல வெளிப்பாடுகள் வரல. இன்னைக்கு அநேக நேரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா
வீட்டுல கணவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சுன்னா மனைவிக்கு வேற ஒரு வெளிப்பாடு வரும். மனைவிக்கு ஒரு வெளிப்பாடுனா கணவனுக்கு வேற ஒரு வெளிப்பாடு. ரெண்டு பேருக்கும் ஒரே வெளிப்பாடு இருக்கிறது இல்ல. ஏன் தெரியுமா? அபிஷேகத்துல அப்ப வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்ப ரெண்டு பேரும் தன்னுடைய அபிஷேகத்தை செக் பண்ணி பாருங்க. இங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அபிஷேகம், ரெண்டு பேரும் தீர்க்கதரிசிகள், ரெண்டு பேருக்கும் ஒரே காரியத்தை வெளிப்படுத்தினார். பிறந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கணும் சொல்லும் போது தூதன் வந்து இந்த சக்கரிட்ட சொன்னார், அவனுக்கு என்ன பெயர் வைக்கணுமா? யோவான் சொல்லி பெயர் வைங்கன்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு ஜக்கரியா வெளியே வரும்போது, தேவாலயத்தில் வெளியே வரும்போது அவன் இப்ப என்னதாயிட்டான்? ஊமை ஆயிட்டான். ஊமை மட்டும் இல்ல, காதும் என்ன செய்யல, கேட்கல. அவனுக்கு காதும் கேட்கல, பேசவும் வரல. ஜனங்கள் எல்லாரும் அவனை எப்படி நிந்திச்சிருப்பாங்க சிந்திச்சு பாருங்க. குழந்தை இல்ல ஒரு பக்கம், ஒரு நிந்தை. இப்ப அடுத்தது தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு இவனுடைய பேச்சை எடுத்தா, இவன் காது கேட்கிற திறனை எடுத்துட்டார். இவன் வெளியே வரும்போது எல்லாரும் பார்க்கிறாங்க, இவன் ஊமையாயிட்டான். அப்போ சொல்லிருப்பாங்க, இவன் ஒரு பெரிய பாவம் செய்திருப்பான போல தெரியுது. அதனாலதான் கர்த்தர் இவனை ஊமையாக்கிட்டார். இவன் காது கேட்காதபடி கர்த்தர் பண்ணிட்டார். பயங்கரமான நிந்தைகள் மத்தியில இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி நிந்தைகள் இருந்த போதிலும், இந்த உலகத்துல நிந்தைகள் இருந்த போதிலும், இவங்க தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தவர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் அவங்க சாயதுக்கு மனசு இல்ல. ஒரே சிந்தனையா நடந்து கொண்டிருந்தாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு இருந்தாங்க. தீர்க்கதரிசிகளாக காணப்பட்டாங்க. ரெண்டு பேரும் அப்படி ஒரு நேசம், அப்படி ஒரு அன்பு. ரெண்டு பேரும் பாருங்க, நிந்தைய ஒன்னா சுமந்தாங்க. பாருங்க, இன்னைக்கு மனைவி நிந்தைய சுமந்தா புருஷன் இன்னும் கொஞ்சம் நிந்தைய சேர்க்கிறவங்களா இருக்கக்கூடாது. சகோதரர்கள் நிந்தையை சுமந்துட்டு இருக்கும் போது மனைவியானவள் இன்னும் நிந்தைக்கு அவங்க நிந்தையை இன்னும் பாரமாக்க கூடாது. ரெண்டு பேரும் எவ்வளவு நேசமா இருந்தாங்க. ஜக்கரியா அவளுக்காக ஜெபம் பண்ணான, கர்த்தாவே ஒரு குழந்தையை தாரும். அவ்வளவு வயதான பிறவும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நம்பிக்கொண்டிருக்கான். பாருங்க, இதுதான் எலியேசர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு உண்மையான இது தன்மையுடைய ஒரு மனுஷன். இன்னைக்கு உங்ககிட்ட அந்த தன்மை இருக்குதா? ஒரு சின்ன காரியம் கூட நம்ம அந்த உதவியை நம்ம நாடாம வேற மனுஷன்ட்ட நாட ஆரம்பிச்சிடுறோம், பதற ஆரம்பிச்சிடுறோம். கல்யாண நேரத்துல காசு இல்லையே அப்படின்னு வரும்போது பதற்றத்துல வந்துடுறோம், கடன் வாங்க ஆரம்பிச்சிடுறோம். தேவன் நம்மளை சந்திப்பார். அவர் சந்திக்கிற தேவன். இதுக்கு உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற பணம் தேவை இல்ல, உங்ககிட்ட இருக்கிற பசி தேவை. You must be hunger to receive the blessing. அந்த ஒரு பசி இல்ல அப்படின்னா எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. பாருங்க, வாசிங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசிங்க. பசியுள்ளவர்களை நன்மைகளால் நிரப்பி, பசியுள்ளவர்களை என்ன செய்வாரா? நன்மைகளால் நிரப்பி, ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். ஐஸ்வர்யவான எப்படி அனுப்பிறாரா? வெறுமையாய். இன்னைக்கு எத்தனை பேருங்க ஐஸ்வர்யவானா இருக்கிறீங்க? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். எத்தனை பசியா இருக்கிறீங்க? என்ன கொஞ்சம் பேர் நான் பசியாவும் இல்லை, நான் ஐஸ்வர்யவானும் இல்லைன்னு சொல்றீங்களா? உங்களை கர்த்தர் நன்மையாக அனுப்பணும் அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணு கர்த்தர் நன்மையாக அனுப்புவார், இல்ல அப்படின்னா வெறுமை என்ன செய்யணும்? அனுப்பணும். ஐஸ்வர்யவான எப்படி அனுப்ப போறாரா? வெறுமையாக அனுப்புவார். ஆனா பசி உள்ளவனை கர்த்தர் எப்படி அனுப்புவாரா? திருப்திய நன்மையால் நிரப்புவார். இப்ப எத்தனை பேர் பசியா இருக்கீங்க? இந்த பசி சொல்லல, வயிற்று பசி சொல்லல, ஆவிக்குரிய ஒரு பசி. இந்த பசி இருந்துச்சு அப்படின்னா that's the powerful weapon to receive anything from the Lord. அந்த பசி இல்ல அப்படின்னா நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்காது. இன்னைக்கு நீங்க ஒருவேளை பாருங்க, இன்னைக்கு நிறைய பவர் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தாவே எனக்கு சுகமாக்கக்கூடிய வல்லமையை தாரும், அந்நிய பாஷை பேசக்கூடிய வல்லமையை தாரும், தீர்க்க தரிசன வல்லமையை தாரும். இந்த வல்லமையோட பெரிய வல்லமை என்ன தெரியுமா? பசி தான் எல்லாத்தை விட பெரிய வல்லமை. அந்த பசி இல்லை அப்படின்னா நீங்க எதையுமே பெற முடியாது. ஒரு பசி இருக்கணும். எப்படிப்பட்ட ஒரு பசி? கர்த்தாவே எனக்கு ரொம்ப பசி எடுக்கப்பா, எனக்கு தீர்க்கச வரத்து தாங்க. ஒருத்தர் நான் 3 நாள் சாப்பாடு போடலன்னு வைங்க, என்ன செய்வாங்க? பசி எடுக்குமா எடுக்காதா? எடுக்கும், ஆனா சமாளிச்சிடுவாங்க. சரி பரவாயில்ல, கர்த்தர் தருவார் அப்படின்ட்டு. ஒரு 5-6 நாள் ஆயிட்டுன்னா மனசு திருடுறதுக்கும் மனசை விட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா தேவனை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க.
சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனா கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பசி, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து எப்படி இருக்குமா, அது பசியிலே கிடக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இது என்ன பசி? கர்த்தரை தேடுகிற ஒரு பசி. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பசி வரணும், ஒரு ஹங்கர் இருக்கணும். கர்த்தாவே, நான் உண்மை பார்க்கணும்ப்பா, ஐ வாண்ட் டு see you. அவர் தேடுங்க, அந்த பசியோடு தேடி பாருங்க, கண்டடைவீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். இப்படிப்பட்ட ஒரு பசி இருக்கணும். கர்த்தர் சொல்றார், அது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, பசி உள்ளவனை கர்த்தர் நன்மையா நிரப்புறாரா, ஆனா ஐஸ்வர்யவானை எப்படி அனுப்புவாரா? அதனால இன்னைக்கு எதுவும் சொன்ன ஐஸ்வர்யவான் சொல்லிடாதீங்க. கர்த்தருடைய சமுத்திரம் வரும்போது எப்படி சொல்லணும்? கர்த்தாவே, நான் ஒன்றுமே இல்லப்பா, நான் பசியோடு உம்முடைய சமுத்திரம் வந்திருக்கிறேன், எனக்கு வார்த்தை தாங்க. ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உங்களுக்கு பணம் இல்ல, உங்களுக்கு என்ன தேவை? பசி தேவை. என்ன பசி? கர்த்தரை தேடுகிற ஒரு பசி. இந்த பசி இருந்தாலே அதிக நன்மைகளை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சக்கரியாவும் எலிசபெத்தும் இவங்களுக்குள்ள ஒரு பசி இருந்தது, கர்த்தரை தேடுகிற ஒரு பசி. என் தேவன் எனக்கு நன்மைகளை செய்வார் அப்படிங்கிற ஒரு பசி இருந்துச்சு. இந்த பசியினால கர்த்தரை எப்படி ஆசீர்வதிக்கிறா பாருங்க. இந்த பசி இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கா? நம்மளுக்கு வேணும் அந்த பசி. பாருங்க, அதுக்கு கீழே வாசிங்க, அதுக்கு அடுத்த வசனம். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால், மரியாள் ஏறக்குறைய போதும். பாருங்க, தேவன் ஆதரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். பசி உள்ளவனை தான் கர்த்தர் என்ன செய்வாரா? ஆதரிப்பார், மற்றவங்களை அல்ல. பாருங்க, இங்க இந்த சுவாபங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதலாவது நம்ம பார்த்தோம், இந்த 2 பேரும் நீதிமான்களாக இருந்தாங்க. 2 பேரும் யாரு? நீதிமான்கள். 2 பேரும் தீர்க்கதரிசிகள். 2 பேருக்கும் ஒரே வெளிப்பாடு கிடைச்சது. பேர் வைக்க போனாங்க, யோவான் சொல்லி ஜக்கரியான்னு சொல்லி பேர் வைக்க போனாங்க. உடனே எலிசபெத் என்ன சொன்னா தெரியுமா? இல்ல ஜக்கரியான்னு வைக்காதீங்க, யோவான் சொல்லி வைங்கன்னு சொன்னா. இந்த வெளிப்பாடை கொடுத்தது யாரு? ஜக்கரியா கொடுக்கல, இத கொடுத்தது யாரு? கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருக்கிறார். இத கேட்ட உடனே, உங்க குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு பையனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜக்கரியாட்ட செய்கையில கேக்குறாங்க. ஏன்னா சொன்னாலும் அவனுக்கு என்ன கேட்காது? காது கேட்காது. செய்கையில பேசுறாங்க. அவன் சொல்றான், ஒரு பிளேட் எடுத்தான், 7 ஸ்லேட் எடுத்தாங்க, எழுதி காமிச்சான், யோவான் சொல்லி எழுதி காமிச்சான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்களாம், இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை வரப்போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி. இவன் ஒரு தீர்க்கதரிசியை வருவான்னு சொல்லி தீர்க்கதரிசனம் வருது. பாருங்க, ஒரே பெயர், 2 பேருக்கும் கர்த்தர் ஒரே சிந்தனையை வெளிப்படுத்தல. பாருங்க, யோவான் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினார். இன்னைக்கு கணவனும் மனைவிக்கும் ஒரே சிந்தனை இருக்கட்டும். எப்படி? ஜக்கரியா என்ன பேரு? எலிசபெத், எலிஷிபா, எலிசபெத் 2 பேருடைய அனாயிண்டிங் ஒண்ணுதான். 2 பேரும் தீர்க்கதரிசி, 2 பேருக்கு ஒரே வெளிப்பாடு கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார். வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள், குற்றமற்ற ஒரு பிள்ளைகள், வார்த்தையின்படி குற்றச்சாட்டப்படாத ஒரு பிள்ளைகள். 2 பேரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட குணம் இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்குமானால் பாருங்க, இந்த சுவாபத்துக்குள்ள அந்நிய அக்னி என்ன செஞ்சிடக்கூடாது? கொண்டு வந்துடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம், அந்த ஆரோனுடைய மகன், ஆரோனுடைய மனைவிக்கு 4 குமாரர்கள், 4 பழங்கள், 4 கனிகள். அதே கனி, அந்த 4 கனியில் 2 கனி என்ன செய்தது? அந்நிய அக்னி என்ன செய்தாங்க? கொண்டு வந்தாங்க. ஆனா இங்க ஜக்கரியாவும் எலிசபெத் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 4 கனிகள்ல ஒரு கனி கூட அந்நிய அக்னியால் என்ன செய்யப்படல? சேர்க்கப்படல. அப்படிப்பட்ட ஒரு சுவாபம். கடைசியா இவங்க பட்ட நிந்தைக்கு தக்கதாக கர்த்தர் இவங்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். முதிர் வயதுல ஒரு குழந்தையை கொடுத்தார். பார்த்துடுங்க, குழந்தையை கொடுத்த உடனே இந்த சாட்சியை கர்த்தர் யார்கிட்ட சொல்றார் தெரியுமா? முதல்ல மரியாள்கிட்ட சொல்றார். மரியாள்கிட்ட காபிரியேல் வந்து இறங்கி, மரியாளே நீ வாழ்க, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு யெகோஷுவா என்று பெயரிடுவாய்ன்னு சொன்ன உடனே இவ சொல்றா, இது எப்படி சாத்தியம்? நான் புருஷனை அறியேனே அப்படின்னு சொன்ன உடனே இந்த காபிரியேல் சொல்றான், உன்னுடைய கசின் எலிசபெத் வந்து அவ வயது சென்றவள் தானே, அவ இப்போ குழந்தை பாக்கியத்தோட இருக்கிறா, 6 மாச கர்ப்பிணியா இருக்கிறா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. ஒரு சாட்சி வருது பாருங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. எலிசபெத்துக்கு நடந்தது பாருங்க, மனுஷனால் கூடாத ஒரு காரியம்,
ஆனா வேதம் சொல்லுது தேவனால் கூடாதது ஒன்றுமில்ல. தேவன் வயசை பார்க்கிறது இல்ல. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னா வயதை பார்ப்பதல்ல. ஒரு சிறு பையனாலும் சரி, சிறு பெண்மணியானாலும் சரி, வயதானவர்களாலும் சரி, வாலிபர்களாலும் சரி, முதியவர்களாலும் சரி, எல்லாத்துக்கும் அற்புதத்தை செய்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். பாருங்க, அதிசயத்தை காண பண்ணுவேன், நான் உங்களை அதிசயத்தை காண பண்ணுவேன். இந்த அதிசயம் அப்படிங்கிறதுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பேலேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பேலே. என்ன வார்த்தை? பேலேன்னு அதுக்கு அர்த்தம் என்னது? அதிசயம். இந்த பேலேங்கிற வார்த்தையில 3 அர்த்தங்கள் இருக்குது. ஒன்னு, அதிசயத்தை காண பண்ணுவார். இன்னொன்னு, அதிசயத்தை செய்வார். மூணாவது, உங்களையே அதிசயமாக மாற்றுவார். உங்களை அதிசயமாக என்ன செய்வார்? மாற்றுவார். உங்க அதிசயங்களை காண மட்டும் பண்ண மாட்டார், உங்க மூலம் அதிசயத்தை செய்வார். உங்களையே அதிசயமாக என்ன செய்வார்? மாற்றுவார். எலிசபெத் மரியாளுக்கு ஒரு அதிசயமாக இருந்தா. எலிசபெத் மூலமா ஒரு பெரிய அற்புதம் நடந்துட்டு அவளுடைய ஜெபம், இருவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஏன்னா இவங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருந்துதான்? தேவன் மேல இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க எலிசபெத்தா இருக்கீங்களான்னு சிந்திச்சு பாருங்க. இந்த 4 சுவாபம் நம்மளுக்கு தேவை. முதலாவது சுவாபம் என்னது? மனப்பூர்வம். இரண்டாவது என்னது? தேவன் தான் என்னுடைய தகப்பன், அப்படி ஒரு டிசிஷன் எடுக்கணும். மூணாவது, தேவன் தான் எனக்கு உதவியாளர். நாலாவது, பனைமரம் தோப்பு போல நீங்க மாறணும் அப்படின்னா நீங்க நீதிமானா என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம நீதிமானா இருக்கணும். அதனாலதான் நான் கேட்டேன், எத்தனை பேருங்க நீதிமான்னு சொல்லி. தேவன் நீதிமான்களா நம்மளை என்ன செய்யறார்? மாற்ற விரும்புகிறார். வாசிங்க வசனத்தை, சங்கீதம் 92:12 வசனத்தை வாசிங்க. நீதிமான் பனையை போல் செழித்து. நீதிமான் எப்படி செழிப்பானா? பனையை போல் செழித்து. பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். 13-14 வாசிருங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும், கர்த்தர் உத்தமர் என்றும், என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து. அவர்கள் முதிர் வயதிலும் என்ன கொடுப்பாங்களா? கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். புஷ்டியும் பசுமையாக இருப்பார். ஒரு நீதிமான கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டார். ஒரு நீதிமான் யார்? அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் நீதிமான். கர்த்தரை தன்னுடைய தெய்வமாக கொண்ட ஜனங்கள் நீதிமான். இந்த நீதிமான் பனையை போல செழிப்பான். இவன் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக என்ன செய்வாங்களா? இருப்பாங்க. இந்த ஜக்கரியாவும் எலிசபெத்தும் முதிர் வயதிலும் கூட கனி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. கனி கொடுத்து பசுமையாக என்ன செய்தாங்களா? இருந்தாங்களா? கர்த்தரவங்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, முதிர் வயதிலையும் கர்த்தரவங்களை ஆசீர்வதித்து கொடுத்தார். இன்னைக்கு நம்ம எலிசபெத்தா இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. ஜக்கரியா, எலிசபெத் 2 பேரும் ஒரு அருமையான ஃபேமிலி. இதே போன்ற ஒரு ஃபேமிலியா என் ஃபேமிலி மாறணும். ஜனங்கள் உங்க ஃபேமிலியை பார்த்து பொறாமப்படணும். என்ன பொறாம? பிரதர், நான் உங்க குடும்பத்துல பிறக்காம போயிட்டேனேன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? உங்க குடும்பத்துல பிறக்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒரு பொறாம வரணும் பார்த்துடுங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்ம குடும்பத்துல என்ன செய்யணும்? வெளிப்படணும். ஜக்கரியா எலிசபெத்தை பார்க்கும்போது நீங்க சொல்லலாம், இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியா நான் இல்லாம போயிட்டேனே. நம்ம அப்படிப்பட்ட ஃபேமிலியா மாறணும். இதே சுவாபமுடைய ஃபேமிலியா மாறுவோம். ஆரோன் வெளிச்சத்தை கொண்டு வருபவன். ஆரோனுக்கு ஒரு அருமையான மனைவி கொடுத்தா எலிஷீபா. இந்த 4 தன்மையோடு அவ வெளிப்படுத்தினா பாருங்க. ஆனா அதுல 2 பேர் அந்நிய அக்னி என்ன செய்துட்டாங்க? கொண்டு வந்துட்டாங்க. தேவனுடைய சுவாபத்துல இந்த உலகத்தினுடைய சுவாபத்தை என்ன செஞ்சிடாதீங்க? மிக்ஸ் பண்ணிடாதீங்க. தேவனுடைய சுவாபம் வேற, இந்த உலகத்தின் சுவாபம் வேற. தேவனுடைய சுவாபத்துல இந்த அந்நிய அக்னியுடைய சுவாபத்தை தூக்கி வச்சீங்க அப்படின்னா அது உங்க சுவாபத்தை அழிச்சிரும். நீங்க தேவனுடைய சமூகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? வர முடியாது. இந்த 2 குடும்பம் உங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, இதுல கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். ஆரோனுடைய மனைவி பேர் என்னது? எலிஷீபா. எலிஷீபா அப்படின்னா தேவன் ஆணையிட்டார். ஆனா ஜக்கரியாவுடைய மனைவி பேர் என்னது? எலிசபெத். எலிசபெத் அப்படின்னா தேவன் ஒரு ஆணையிட்டார். இந்த 2 காரியமும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
இது கர்த்தர் சித்தமானால் நான் கர்த்தர்ட்ட ஒரு காரியத்தை கேட்டிருக்கேன். கர்த்தாவே, ஒரு 7 ப்ரூஃப் கேட்டுட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க எனக்காக. ஒரு 7 ஆதாரங்கள் கேட்டுட்டு இருக்கேன். அது எனக்கு கர்த்தர் எனக்கு ஓரளவு ஒரு 5-6 ஆதாரங்கள் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார். இன்னும் ஒரு ஆதாரம் எனக்கு தேவை. அதையும் கொடுத்தாருன்னா கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். பாருங்க, ஆதாரங்கள் ரொம்ப முக்கியம். எலிஷிபா, எலிசபெத். எலிஷிபால எலிசபெத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு எழுத்தினுடைய விசுவாசம், ஒரே ஒரு எழுத்தினுடைய வித்தியாசம். எந்த எழுத்து அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எலிஷிபா அப்படிங்கிறதுல மொத்தம் 3 எழுத்துக்கள் உண்டு. ஆனா எலிஷிபா அப்படிங்கிற எழுத்துல, இந்த எலிசபெத்துங்கிற எழுத்துல மொத்தம் 7 எழுத்துக்கள் என்ன செய்யும் இருக்கும். அதுல கடைசிய சேர்க்கப்பட்ட ஒரு எழுத்து என்ன எழுத்து அப்படின்னா ஹே அப்படிங்கிற எழுத்து. இது உங்க மனசுல வச்சுக்கிடுங்க. நாம கர்த்தர் சித்தமானால் ஒரு நாள் இந்த ஹேங்கிற காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ஹே எழுத்து தெரியுமில கொஞ்சம் பேருக்கு? ஓகே. ஹேங்கிறது எபிரேய எழுத்துக்கள்ல 5வது எழுத்து. எத்தனாவது எழுத்து? 5வது எழுத்து. இந்த 5வது எழுத்தை குறித்து கர்த்தர் சித்தமானால் நம்ம நிச்சயமா என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? எலிசபெத்தை குறித்து நம்ம தியானிச்சோம், அவங்களுடைய சுவாபத்தை குறித்து நம்ம தியானித்தோம். இன்னைக்கு அந்த 4 சுவாபங்கள், மனப்பூர்வம் என்கிற சுவாபம், தேவன் என்னுடைய தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதியான டிசிஷன், அப்படி ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு காரியம். 3வது, அவர்தான் என்னுடைய உதவியாளன். He is my help, my God is my help. அவரை தவிர எனக்கு உதவியாளன் வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க எடுக்கணும். 4வது, கர்த்தர் உங்களை நீதிமானாக பார்க்க விரும்புகிறார். இந்த 4 சுவாபங்களை கர்த்தர்ட்ட வச்சு நீங்க உங்களுடைய சுவாபத்தை கேட்டு பாருங்க. கர்த்தாவே, ஏன்ட இந்த சுவாபம் இருக்குதா? இல்லை அப்படின்னா இன்னும் நீங்க எலிஷிபாவை மாறல, எலிசபெத்தா நீங்க மாறல. பழைய ஏற்பாட்டில் 4 குமாரர்களை கொடுத்தார். ஆனா இங்க எலிஷிபாட்ட 4 சுவாபங்களை கர்த்தர் காமிச்சார். இன்னைக்கு அதே போல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த 4 சுவாபங்கள் நம்மகிட்ட இருக்குமானால், இனிமே கர்த்தர் உங்ககிட்ட ஊழியத்தை கேட்டா கேட்டதை மட்டும் செஞ்சுட்டு உட்கார்ந்துடாதீங்க. மனப்பூர்வமா கர்த்தருக்கு உகந்த ஒரு ஊழியத்தை நம்ம இன்னும் சிறப்பா செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோகிம் தேவனே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. தேவன் ஆணையிட்டார் என்று கர்த்தாவை நாங்கள் பார்த்தோம் அப்பா. நீர் ஆணையிடுகிற ஒரு தேவன். You give the promises, Lord. மேல நீர் ஆணையிட்டு நீர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற ஒரு தேவன். ஒரு வாக்குத்தத்தத்தை நீர் கொடுக்கும் போது சும்மா கொடுக்கல, உங்க மேல நீங்க ஆணையிட்டு கொடுத்தீங்க. ஏன் என்றால் உம்மை விட பெரியவர்கள் வேற யாரும் இல்லை. அதனால் நீர் உண்மையிலே ஆணையிட்டு நீர் கொடுத்த ஒரு தேவனப்பா. கர்த்தாவே, நீர் பெரியவர், நீர் வல்லவர். கர்த்தாவே, நீர் தேவனே, லார்ட், ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தவும். கர்த்தாவே, நீர் பெரியவரப்பா. எங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்ததுல கர்த்தாவே நீர் நாங்கள் பெற்றுக்கொள்வது வரைக்கும் கர்த்தாவே தேவனே நீர் எங்களை விடமாட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதித்தாங்க, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தேவனே. ஜக்கரியா எலிசபெத்தை போல ஒரு அருமையான குடும்பமாக கர்த்தாவே, உம்முடைய எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும் இருவரும் சேர்ந்தது தாங்கி சுமந்து கொண்டு ஜெபத்தோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக கர்த்தாவே ஒரு அதிசயத்தை காணக்கூடிய பிள்ளைகளாக நீங்க மாற்றித்தாங்க ராஜா. ஆசீர்வதிங்க. நிந்தைகளை நீக்கக்கூடிய தேவன் நீர் என்று தேவனே அந்த காரியத்தை விசுவாசித்து தேவனே ஒரு ஓட்டத்தை ஓட நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம்ப்பா. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? பிரைஸ் லார்ட். நல்ல ஆசீர்வாதமான குடும்பங்களாக நம்ம இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். சந்தோஷம் நிறைந்த அல்ல வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற குடும்பங்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரே குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய டெடிகேஷனுக்காக ஜெபிக்க மறந்துட்டு அதை ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். ரமணி சங்கர் அவருடைய 2 பிள்ளைகளை அவங்க முன்னாடி தேவ சமூகத்தில் வந்து அவங்க அர்ப்பணித்து ஜெபிக்க இருக்கிறாங்க.